நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவர் தான் அஞ்சலிக்கு போன் பண்றா. என்ன அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்சம் உஷாராவே இருக்கு. எதுக்கும் கரெக்டா எப்ப பார்த்தாலும் போலீஸ் என் வீட்டுக்கு முன்னாடியே இருக்காங்க, எனக்கு என்ன சம்திங் ராங்கப்படுது, நீ கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பக்கம் சவுண்டு, என்னடா இது புதுசா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் வெளியே வராங்க. ஏய் அஞ்சலி, கேடு கேட்டல, வாடி வெளியே, வெக்கம் கேட்ட நாயே, நீ யாரு இந்த வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஒரு பக்கம், நீ வெளியே போடி இலக்கிய சொல்ல. நான் நினைச்சா யாரை வேணாலும் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சொத்து எல்லாமே என் புருஷன் பேர்ல இருக்கு, உங்க பேர்ல இல்ல, சரியா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா ரொம்பவே சோகமாக சொல்லிடுறேன். அவன் சொன்னதை கேட்டு எனக்கே கண் கலங்கிச்சு ஒரு பக்கம். சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அஞ்சலின்னு வந்த உடனே என்னடி உங்க சுற்றி எதோ பேசின்னு போயிட்டு இருக்கேன், என்னடி ஆதாரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி வீட்டுக்காரன் இந்த ஃபோன் பண்ணாங்கல்ல, அந்த ஃபோனை எடுத்துக்காட்டு, சரி வீட்டுக்கார மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜ் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தின்னு முழிக்கிறான் ஒரு பக்கம். எங்கெங்க இருக்கிறான் வீட்டுக்கார, எந்தெந்த இடத்துல வந்து ஃபோனை ஆன் பண்ணுறீங்க எல்லாமே தெரியும். இப்போ சைதாப்பேட்டையில் தான் ஆன் பண்ணிக்கிறீங்க, அடுத்து பல்லவான்பேட்டை, அடுத்து கீழ்பாக்கம், இந்த மாதிரி அங்கே போயிட்டு ஆன் பண்ணி கரெக்டாக லொக்கேஷன் எடுத்து சேஞ்ச் பண்ணுறாங்க. லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து கார்த்திக், நீ சொன்ன மாதிரி ஹைதராபாத்ல இருந்தா இங்கிருந்து இப்படி போன் பண்ணுவோம், என்ன வீட்டில் கம்பி கட்டுற கதை விட்டுனுக்கிறியா, சரி கார்த்திக் இப்பயே போன் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்றா. கார்த்திக் ரிங்கே ஆகுது. அஞ்சலி நான் தான் சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி, நீ சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் பேசக்கூடாது, எனக்கு இப்போ பேசணும் அவ்வளோதான், இல்லைன்னா இப்பயே போலீஸ் வந்துக்கிறா, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடும், ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பக்காவா இருக்கு. நீ எஸ்எஸ்கே என்ன கொண்டாத்துக்கு பேசணுங்களே, இந்த சொத்து கரெக்டாக 7ஆம் தேதி கைமாற்றப்படுது, அது வரைக்கும் இதுதான் போதும், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு எப்படியோ ஒன்று வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுங்களே, அது எல்லாமே எனக்கு தெரியும். சரி அன்னைக்கு வர வச்சுட்டா அதுக்கு அடுத்த நாள் பண்ணவே முடியாதா எனக்கு, இது காசு இருந்தா போதும், எல்லா வேலையும் தன்னால் நடக்கும். அதனால நீ கவலைப்படாத அஞ்சலி, காசை வச்சா உனக்கு சரியான பாடம் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரதுக்கு நம்ம இலக்கியம் இறங்குறாங்க. சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட திடீர்னு போனது, எங்க போயிட்டு இலக்கியான்னு சொல்லிட்டு, இலக்கியம் தானே இந்த மாதிரி தாங்க இந்த இடத்துக்கு தாங்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உட யாரை போக சொல்றது, யாரை கேட்க போன நீ, உனக்கு என்ன வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்ய முடியாதா, நமக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு, அவங்க வீட்டுல போய் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காது. உடனே பார்க்கணும் தைரியம், டேய் உன் பொண்டாட்டி ஓவரா போயின்னு இருக்கடா, உன் பொண்டாட்டி அவ்வளவுதான் மரியாதை, இப்போ தனியா போயிட்டால எதுக்கு வெக்கம் மானம் சூடு சொல்லல அங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லலாம்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பைரவி சொல்லு நம்ம அஞ்சலி சொல்றான், ஏய் அஞ்சலி தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கதா, நீ என்னென்ன பண்ற, என்னென்ன பித்தனாட்டம் பண்ற, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, மவளை கூட்டு வச்சு அவ்வளோதான் உன்னை ஜெயிலில் போட்டு அப்படியே கரகரன்னு அர்த்தோட சொல்றேன் ஜாகிரதா அப்படின்னு சொல்ல, என்ன மாமா மிரட்டுறீங்களா, நீங்க உங்க கூட என்ன செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சுன்னு எல்லா முன்னாடி பாவனை பண்ணிருக்கீங்களா, நீங்க நல்லவங்களா காட்டுன்னு சொல்லிட்டு இந்த சொத்து வேணும்னா கூட எட்டுன்னு போயிருங்க, அதுக்கு நீ என் புருஷனை நான் தான் கருத்து பேசினு இருக்கேன், என் புருஷனை நான் இது சீரியலை பார்த்தா தூக்கமே வச்சு கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது சரி ஓகே, இவங்க சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பாப்பா மெல்ல இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தாட்சாயன் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஃபன் பண்ணுறாங்க. என்னடா பண்ணாங்க எதுடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலடா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.